Class 5 சூரியகிரண் புக்ல லெசன் 7 நிராலி திவாலி யூனிக்கான தீபாவளி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீபாவளினாலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். ஸோ யூஸ்வலாக கிராக்கர்ஸ் வெடிப்போம், அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுவோம். ஆனால் இந்த லெசனில் நம்ம சில குழந்தைங்க வந்து தீபாவளி வந்து டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிக்காக. அது எப்படின்னு பார்க்கலாமா? पाठ के उद्देश्य एम ऑफ द लेसन जीवन में सबके प्रति संवेदनशील होना. வாழ்க்கையில எல்லாருக்கூடயும் அன்பா எப்படி இருக்கிறது. बाल श्रम की हानियों के प्रति सचेत करना. சைல்டு லேபரோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கறத ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது. இதான் எய்ம் ஆஃப் த லெசன். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन. आप कौन कौन से त्योहार मनाते हैं? நீங்க என்னென்னலாம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? லைக் தீபாவளி, கிறிஸ்மஸ், रमजान இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல்ஸ். आपका मनपसंद त्योहार कौन सा है? அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபெஸ்டிவல் உங்களுக்கு அது எது? उस त्योहार पर आप क्या क्या करते हैं? அந்த ஃபெஸ்டிவல்ல நீங்க என்னென்னலாம் செய்வீங்க? आज सुबह नारियल तोड़ते हुए चिन्नम्मा चुपके चुपके रो रही थी. இன்னைக்கு மார்னிங் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கும் போது சின்னம்மா வந்து இந்த இவங்க சர்வன் மைடு, இவங்க வேலை செய்யற பெண்ணு, அவங்க வந்து அமைதியா அழுதுட்டு இருந்தாங்க. தும் ரோ கியோ ரஹி ஹோ சின்னம்மா? ஆலோக்னே பூச்சா. இவங்க அழுறத பார்த்து இந்த பையன் பேரு ஆலோக், இவன் வந்து கேக்குறான், நீங்க எதுக்கு அழறீங்க சின்னம்மா அப்படின்ட்டு கேக்குறான். குச் நஹி பாபா குச் நஹி, நாரியல் கி கிரி சே பரி பிளேட் உட்டாத்தே ஹுவே சின்னம்மா போலி. ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சின்னம்மா வந்து சொல்றாங்க. அது கையில வந்து என்ன வச்சிருக்காங்க, தேங்காவோட அந்த பீசஸ்லாம் இருக்கிற பிளேட் வச்சுட்டு அதை சொல்றாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மா பி வஹா ஆ கயி, அம்மாவும் கரெக்டா அந்த சமயம் அங்க வந்துட்டாங்க, இந்த ஆலோக்கோட அம்மா. उनके पूछने पर जब चिन्नमा ने अपनी परेशानी की वजह बताई तो आलोक सन्न रह गया. இவங்க எதுக்கு அழறாங்கன்னு இவங்களும் கேக்குறாங்க, ஆலோக்கோட அம்மாவும் கேக்குறாங்க ஏன் சின்னம்மா அழறாங்கன்ட்டு. ஸோ அவங்க கேட்ட பிறகு சின்னம்மா வந்து தன்னுடைய கஷ்டத்தோட ரீசன், எதுக்கு என்னோட ப்ராப்ளமோட ரீசன் வந்து சொன்னும் போது அதை கேட்டுட்டு ஆலோக், இந்த பையன் வந்து அவன் ஹி காட் சோ ஸ்டன்ட், அவனுக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா இப்படி அப்படின்ட்டு. पटाखों के जिस कारखाने में मेरे बच्चे काम करते हैं उसमें विस्फोट हो गया अम्मा. கிராக்கர்ஸ், அதாவது பட்டாசு தொழிற்ச ஃபேக்டரியில என்னுடைய பசங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஃபேக்டரியில பெரிய ஒரு பிளாஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், வெடி விபத்து நடந்துருச்சு அம்மா அப்படின்ட்டு சின்னம்மா சொல்றாங்க. 7 பச்சே घायल हो गए, 7 பசங்களுக்கு they got injured, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சின்னம்மா அப் ஜோர் ஜோர் சே சிஸ்கியா லே ரஹி தி. இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு சின்னம்மா வந்து ஒரே பயங்கர தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. மேரா பேட்டா தோ பச் கயா லேக்கின் மேரி சோட்டி பேட்டி, என்னோட பையன் வந்து he got saved, அவன் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டான், அவன் காப்பாத்திட்டாங்க அவனை, ஆனா என்னுடைய சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா சின்னம்மா. आगे की बात सुनना आलोक के लिए कठिन हो रहा था. சின்னம்மா வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு வந்து இன்னும் என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சிட்டு ஆலோக் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. उसने दोनों हाथों से अपने कान बंद कर लिए. சோ அவனுக்கு கஷ்டமா இருந்ததுனால என்ன பண்ணான், ஐயோ ஏதோ சொல்லிட்டு போறாங்களோ அப்படின்ட்டு தன்னுடைய காதுகளை வந்து 2 கையால அவன் வந்து மூடிக்கிட்டான். சின்னம்மா की धीमी आवाज उसके कानों में पड़ रही थी. ஆனா வந்து சின்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அது வந்து அவனுக்கு லைட்டா வந்து கேட்கதான் செஞ்சது. தன்னோட காதை வந்து மூடிக்கிட்டாலும் அவனுக்கு ஆலோக்குக்கு கேட்கதான் செஞ்சது. சின்னம்மா என்ன சொல்றாங்க, वह बच तो गई, उसका हाथ बुरी तरह जल गया. அவ வந்து சேவ் ஆயிட்டா, அவளை காப்பாத்திட்டாங்க, ஆனா என்னாச்சு, அவளோட கை தான் ரொம்ப பேடா வெஸ்டா வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தன்னோட பொண்ணு சேவ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஜின் பட்டாக்கோ கோ வஹ் பேக் கர் ரஹி தி வே உஸ்கே ஹாத்தோ மே ஹி ஃபட் கயே. எந்த கிராக்கர்ஸை வந்து என் பொண்ணு வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாலோ அது வந்து அவ கையிலே வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு சின்னம்மா சொல்றாங்க.
राहत महसूस करते हुए आलोक ने अपने कानों से हाथ हटा लिए. ஸோ இப்பதான் அவனுக்கு வந்து கொஞ்சம் ரிலீவ்டா ஃபீல் பண்ணான் ஆலோக்கு. அப்பாடி ஏதோ சேவ் ஆயாச்சு அப்படின்னு காதுல கேட்ட பிறகுதான் ஆலோக்கு வந்து he got relieved and தன்னோட கையை வந்து காதுல இருந்து எடுத்துட்டான், ரிமூவ் பண்ணிட்டான். जिसकी आशंका थी कम से कम वक्त तो नहीं हुआ. அவன் என்ன பயந்தானோ அட்லீஸ்ட் அதாவது நடக்காம இருந்துச்சே. உஸ்கி ஜான் தோ பச் கயி தி. அவன் என்ன பயந்தான் ஆக்சுவலா, ஐயோ இறந்துட்டாலோன்னு அப்படின்னு நினைச்சுதான் அவன் காது மூடிக்கிட்டான். ஸோ வந்து சேவ் ஆயிட்டா, லைஃப் அட்லீஸ்ட் உயிராது தப்பிச்சதுன்னு அவன் வந்து இப்பதான் அவனுக்கு வந்து ஹி காட் ரிலீவ்டு. அட்லீஸ்ட் இந்த பயமாவது அவனுக்கு போயிடுச்சு அவனுக்கு. वह चिन्नम्मा की बेटी को जानता था. पिछले साल तक वह अपनी माँ के साथ उनके घर आया करती थी. அவனுக்கு ஆலோக்குக்கு சின்னம்மாவோட பொண்ணு நல்லா தெரியும். எப்படின்னா போன வருஷம் வரைக்கும், லாஸ்ட் இயர் வரைக்கும் சின்னம்மா வந்து வீட்டுக்கு வரும்போது, வேலைக்கு வரும்போது தன்னுடைய பொண்ணையும் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கும் வந்துட்டு தான் போயிட்டு இருந்தா. फिर चिन्नमा जब गर्मी में अपने गांव गई तो अपनी बेटी को साथ नहीं लाई. அதுக்கப்புறம் என்னாச்சு, சின்னம்மா வந்து சரி லீவ் அப்போ சம்மர் ஹாலிடேஸ் அப்போ தன்னுடைய ஊருக்கு, சொந்த ஊருக்கு வந்து வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து கூட்டிட்டே வரல. ஸோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. आलोक को याद आ रहा था कि माँ ने चिन्नमा को डांटा था, तुमने उसकी पढ़ाई क्यों छुड़वा दी. ஆலோக்குக்கு இப்பதான் அவனுக்கு நல்லா வந்து ரிமெம்பர், அவனுக்கு நல்ல ஞாபகம் வருது. அம்மா கூட அப்ப வந்து நல்லா திட்டினாங்களே நம்ம அம்மா சின்னம்மாவை. எதுக்குன்னா, நீ எதுக்கு வந்து பொண்ணோட படிப்பை வந்து இப்படி திடீர்னு பாதியிலே நிறுத்திட்டேன்னு அம்மா கூட திட்டினது இவனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. ஸோ ஊர்லயே இங்க படிச்சுட்டு இருந்த பொண்ணை வந்து ஊர்லயே வந்து படிப்பை நிறுத்திட்டு ஊர்லயே கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க சின்னம்மா. चिन्नमा ने जवाब दिया था, अम्मा हमने मकान की मरम्मत के लिए जो खर्च लिया था वह चुकाना था. சின்னம்மா வந்து பதில் சொல்றாங்க ஆலோக்கோட அம்மா கிட்ட. நாங்க வந்து எங்களோட வீட்டு ரிப்பேர் ஒர்க்குக்காக, சரி பண்றதுக்காக நாங்க கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம். அதை வந்து நாங்க ரீபே பண்ணணும், அதை நாங்க திரும்ப செலுத்தணும், அந்த கடன் எல்லாம் அடைக்கணும். कारखाने वाले अच्छा पैसा देते हैं, गांव के बहुत सारे बच्चे वहां काम करते हैं. அந்த ஃபேக்டரி, அதாவது பட்டாசு தொழிற்சாலையில உள்ளவங்க நல்ல காசு கொடுக்குறாங்க வேலை செஞ்சா. ஸோ எங்க கிராமத்துல உள்ள நிறைய குழந்தைங்க அங்க வேலை செய்யறாங்க. மேரா பேட்டா பி வஹா காம் கர்த்தா ஹை, வஹ் உஸ்கி தேக்பால் கரேகா. என்னோட பையன் கூட அங்கதான் வேலை செய்யறான், அந்த ஃபேக்டரியில தான் வேலை செய்யறான். ஸோ அவன் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு பதில் சொல்லாங்க. எப்போ அந்த ஃபர்ஸ்ட் நடந்தது இப்போ வந்து ஆலோக்கு வந்து ஞாபகம் வருது அவனுக்கு. தன்னோட அம்மா வந்து ஏன் வந்து படிப்பு நிறுத்திட்டேன்னு கேட்டதுக்கும் சின்னம்மா அதுக்கு பதில் சொன்னதும் இப்போ ஞாபகம் வருது அவனுக்கு. इस बात पर माँ चिन्नमा से बहुत दिनों तक नाराज रही. இந்த விஷயத்தினால சின்னம்மா மேல ரொம்ப நாளா வந்து கோவமா இருந்தாங்க ஆலோக்கோட அம்மா. अब वही नन्ही बच्ची जख्मी हो गई थी. இப்போ வந்து அதே சின்ன பொண்ணு வந்து இப்போ வந்து அவளுக்கு அடிபட்டுருச்சு. इस समय वह कहाँ है, माँ ने पूछा. இப்போ அவ எங்க இருக்கா அப்படின்ட்டு அம்மா கேக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நடக்கிறது, ஃபர்ஸ்ட் நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகம் வந்ததெல்லாம் அவனுக்கு வந்து ஆலோக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் சொன்னிருக்கோம். இப்போ வந்து என்ன ஆகுது, அம்மா கேக்குறாங்க இப்போ அவ எங்க இருக்கா பொண்ணு. अस्पताल में डॉक्टर ने जो दवाइयां बताई हैं वे बहुत महंगी हैं. मेरे पास इतने पैसे कहाँ हैं, लोगों से और कितना पैसा उधार लूं. இப்போ என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. டாக்டர் வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி வேற. தோஸ் மெடிசன்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. இவ்வளவு பைசா வந்து என்கிட்ட எங்க இருக்கு, மேரே பாஸ் இத்தனை பைசே கஹா, என்கிட்ட இவ்வளவு காசு இவ்வளோ இங்க இருக்கு, இன்னும் எவ்வளவுதான் நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து நான் கடன் வாங்குறது, உதாரணா பாரோ பண்றது, எவ்வளவுதான் இன்னும் நான் கடன் வாங்க முடியும் அப்படின்ட்டு புலம்புறா அந்த யாரு சின்னம்மா. चिन्नमा एकदम असहाय लग रही थी. चिन्नमा वॉज हेल्पलेस. आलोक को लगा कि उसे चिन्नमा की बेटी के लिए कुछ करना चाहिए. ஆலோக் அந்த பையன், சின்ன பையனுக்கு வந்து he felt that he should do something for சின்னம்மா's daughter.
ஏதாவது செய்யணும் அவங்க பொண்ணுக்காக அப்படின்ட்டு அவன் நினைச்சான். उसने देखा कि माँ ने चिन्नम्मा के हाथ में कुछ रुपये रख दिए हैं. ஸோ அவன் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா கரெக்டா ஆலோக்கோட அம்மா வந்து சின்னம்மாவோட கையில கொஞ்சம் மணி வந்து கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. तभी उसके दिमाग में एक विचार आया. टक्कन अपना அவன் புத்தியில வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. वह अपने कमरे की तरफ भागा और अपना बटुआ टटोलने लगा जो उसे पिताजी ने दिया था. சோ அவன் என்ன பண்ணா, உடனே தன்னுடைய ரூமுக்கு பக்கம் ஓடினான். ஓடி அங்க வந்து ஒரு பர்ஸ் வந்து தேடினான். பட்டுவா டட்டோல்னே லகானா அவனோட பர்ஸ் வந்து தேடினான். அந்த பர்ஸ் வந்து அவங்க அப்பா கொடுத்த பர்ஸ். उसके हाथ में 100 रुपये का एक नोट आ गया. सो அவன் பர்ஸ்குள்ள கரெக்டா ஒரு 100 ரூபாய் நோட்டு, ஒரு 100 ரூபாய் நோட்டு மட்டும் மாட்டிக்கிச்சு. यह पैसे उसे पिताजी ने दिवाली के पटाखे खरीदने के लिए दिए थे. இந்த காசு வந்து அவங்க அப்பா கொடுத்த காசு, दिवालीக்கு பட்டாசு வாங்குறதுக்காக கொடுத்த காசு. कुछ देर तक वह उसे हाथ में लिए सोचता रहा. फिर नीचे की ओर भागा और वह नोट चिन्नम्मा को दे दिया. கொஞ்ச நேரம் அவன் வந்து கையில வச்சுக்கிட்டு அந்த 100 ரூபாய் நோட்டை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், டக்குன்னு கீழே ஓடி போய் அந்த நோட்டை, அந்த 100 ரூபாய் நோட்டை வந்து சின்னம்மா கையில கொடுத்துட்டான். இசை லேலோ வஹ் போலா அப்படி பேட்டிக்கு தவாயோங்க கேலியே, இதை நீங்க வச்சுக்கோங்க உங்களோட பொண்ணோட மெடிசின்ஸ்க்காக, மருந்துக்காக அப்படின்ட்டு அவன் வந்து சின்னம்மா கிட்ட சொல்றான். 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு சின்னம்மா देखती रह गई. சின்னம்மா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. उसने पैसे तभी लिए जब आलोक की माँ ने उन्हें लेने के लिए जोर दिया. அவங்க வந்து எப்ப வந்து காசு வாங்கினாங்க, சின்ன பசங்க கிட்ட யாரும் காசு வாங்க மாட்டாங்கல்ல. சோ வந்து உடனே சின்னம்மா வந்து ஆலோக்கோட அம்மாவை தான் பார்த்தாங்க. அவங்க வந்து ஓகே தலைய கொஞ்சம் ஆட்டின உடனே சரின்ற மாதிரி அவங்க சிக்னல் பண்ண உடனே தான் உடனே வாங்கிக்கிட்டாங்க. इतने कम पैसे देकर ஆலோக் சந்துஷ்ட நஹிதா. இவ்வளவு கம்மியா நம்ம காசு கொடுத்துட்டோமே, 100 ரூபாய் தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆலோக் வந்து he was not at all satisfied. அவனுக்கு திருப்தியே இல்ல. रोती हुई चिन्नम्मा की छवि उसे परेशान किए जा रही थी. ஸோ அவனுக்கு வந்து அழுதுட்டே இருக்கிற அந்த சின்னம்மாவோட முகம் தான் அவனுக்கு வந்து ஒரே கவலையாவே இருந்துச்சு அவனுக்கு, ஆலோக்குக்கு. उस शाम पार्क में सभी बच्चे चिन्नम्मा की बेटी के साथ गठी दुर्घटना की चर्चा कर रहे थे. அந்த ஈவினிங் வந்து பார்க்ல எல்லா குழந்தைங்களும் சின்னம்மாவோட பொண்ணுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட், கட்னானா ஒரு இன்சிடென்ட், துர்கட்னானா பேட் இன்சிடென்ட், அதாவது ஆக்சிடென்ட்டை தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பார்க்ல. கரெக்டா அந்த குழந்தைங்க எல்லாரும் வே சின்னம்மா கேலியே துக்கி ஹோ ரஹே தே. ஸோ அந்த குழந்தைங்க பார்க்ல எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து சின்னம்மாவோட பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. சபி பச்சே உசே பகுத் சாக்தே தே. எல்லா குழந்தைங்களுக்கும் சின்னம்மாவோட பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். आलोक ने एक सुझाव दिया. जो पैसे हमने पटाखे खरीदने के लिए जमा किए हैं, अगर हम उन्हें इकट्ठा करके चिन्नम्मा को दे दे तो कैसा रहेगा? ஆலோக் வந்து டக்குன்னு ஒரு சஜஷன் கொடுத்தான் எல்லார்கிட்டயும். நம்ம வந்து எந்த காசு நம்ம வந்து கிராக்கர்ஸ்க்காக, பட்டாசு வாங்குறதுக்காக வச்சிருக்கோமோ, சேர்த்து வச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி சின்னம்மாக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்கறான். अपने पटाखों के पैसे मैं पहले ही दे चुका हूँ लेकिन उतने काफी नहीं है. நான் எனக்கு பட்டாசு வாங்குறதுக்காக வச்சிருந்த காசை வந்து நான் கொடுத்துட்டேன் சின்னம்மா கிட்ட. ஆனா அது வந்து இட்ஸ் நாட் தட் மச், அது எவ்வளவு வந்து பத்தாது, இட்ஸ் நாட் எனஃப் அப்படின்னு சொல்றான் ஆலோக் எல்லா குழந்தைங்க கிட்டயும். उसके सुझाव का सबने खुशी से स्वागत किया. அவனோட சஜஷனை வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவன் சொன்ன சஜஷனை. तुम्हारा मतलब है पटाखे खरीदने की बजाय हम अपने पैसे चिन्नम्मा को दे दे? केवल दीपक ने संदेह भरे स्वर में पूछा. Do you mean that நம்ம பட்டாசு வாங்குறதுக்காக வச்சிருக்க பட்டாசுக்கு பதிலா நம்ம அந்த பைசாவை சின்னம்மாக்கு கொடுத்துடணுமா அப்படின்ட்டு சந்தேகத்தோட தீபக்னு ஒரு பையன் அவன் மட்டும் கேக்குறான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் அவ்வளோவா இஷ்டம் இல்லை, ஃபுல்லாக மனசு இல்லை. அது மாதிரி பட்டாசுக்கு பதிலாக அவங்களுக்கு சின்னம்மாக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரம் மனசு இல்லை. बिल्कुल ठीक, आलोक बोला. एब्सोल्युटली करेक्ट அப்படின்ட்டு ஆலோக் சொல்றான். पटाखों के बिना दिवाली का क्या मजा, दीपक ने आपत्ति जताई. பட்டாசு இல்லாம தீபாவளி வந்து என்ன ஃபன் இருக்கு அதுல, தீபாவளியில பட்டாசு இல்லாம அப்படின்ட்டு தீபக் வந்து தன்னுடைய அப்ஜெக்ஷனை எதிர்ப்பை தெரிவிக்கிறான். he expressed his objection. वह गरीब लड़की अस्पताल में पड़ी है, ऐसे में क्या हम मजा कर पाएंगे, और फिर पटाखों के कारण ही तो यह विपदा आई है, आलोक ने जवाब दिया. सो அதுக்கு வந்து ஆலோக் வந்து பதில் சொல்றான். என்னன்னா அந்த 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 புவர் கேர்ள் வந்து பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற நிலையில நமக்கு என்ன வந்து அவ்வளவு ஜாலி சந்தோஷம் இருக்கு, how will you be able to make fun, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பட்டாசுனால தானே நம்ம பட்டாசு கொளுத்துனா அந்த பட்டாசு காரணமா தானே அவளுக்கும் அந்த மாதிரி பெரிய விபத்தே நடந்திருக்கு. பட்டாசு ஃபேக்டரியில கரெக்டா ஒர்க் பண்றா, அந்த பேக்கேஜிங்ல இதை வெடிச்சிருச்சுல்ல பட்டாசு. ஸோ அதனால சொல்றான் ஆலோக், இந்த மாதிரி பட்டாசு காரணமாக தானே அவளுக்கு இது மாதிரி ஆயிருக்கு, விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் கேட்கிறான். हम किसी और के लिए पटाखे क्यों न जलाए, दीपक ने मुख बनाकर कहा. அதுக்கு உடனே தீபக் வந்து அதுக்கு பதில் சொல்றான். நம்ம வந்து வேற யாருக்கோ, ஃபார் சம்மன் எல்ஸ், வேற யாருக்காக நம்ம ஏன் வந்து தியாகம் பண்ணணும், பட்டாசு வெடிக்கிறத வந்து நிறுத்தணும், அதை வெடிக்கிறது நம்ம நிறுத்தணும், மற்றவங்களுக்காக நம்ம ஏன் நிறுத்தணும் அப்படின்ட்டு தீபக் வந்து திரும்ப சொல்றான். असभ्य मत बनो दीपक, रोशन ने डांटा. मेरे विचार से आलोक का सुझाव बहुत ही अच्छा है, और फिर यह भी याद करो कि चिन्नम्मा ने कितनी बार हमारी मदद की है. डोंट बी रूड दीपक அப்படின்ட்டு ரோஷன் இன்னொரு பையன் வந்து திட்டுறான் தீபக்க. டோன்ட் பி சோ ரூட் அப்படின்னு திட்டிட்டு சொல்றான், என்னோட இதுபடி ஆலோக் சொன்ன ஐடியா வந்து இட்ஸ் வெரி குட் ஐடியா. அதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சின்னம்மா வந்து நமக்காக எவ்வளவு முறை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்லா, டு யூ ரிமெம்பர் தட் எவ்ரி திங் அப்படின்ட்டு ரோஷன் வந்து தீபக்கை திட்டுறான். हाँ, चिराग ने सहमति जताई. ஆமா ஆமா அப்படின்ட்டு சிராக்னு ஒரு பையன் ஒத்துக்கிற மாதிரி அதை ஆமோதிச்சு சொன்னான். पिछले साल जब माँ का ऑपरेशन हुआ था, तब वह मेरी देखभाल के लिए हमारे ही घर पर रुक गई थी. லாஸ்ட் இயர் எங்க அம்மாக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்தப்போ சின்னம்மா தான் என்னை பார்த்துக்கிறதுக்காக எங்க வீட்டிலேயே தங்கி இருந்தாங்க, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு சிராக்னு ஒரு பையன் சொல்றான். और एक दिन जब मैं स्कूल जा रही थी और एक कुत्ता मेरे पीछे पड़ गया था, तो अपनी परवाह न करके उसने मेरी मदद की थी. दीपा को याद आया. ஸோ தீபான்ற இன்னொரு பொண்ணு அந்த குழந்தைங்கள்ல அவ வந்து சொல்றா, அப்புறம் ஒரு நாள் வந்து நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது என் பின்னாடி ஒரு நாய் வந்து என் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து தன்னையும் பொருட்படுத்தாம சின்னம்மா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. पटाखों से होता ही क्या है, सिर्फ वायु और ध्वनि प्रदूषण होता है, या सड़कों पर कूड़ा करकट जमा हो जाता है, ஜோதி ने समझाया. ஸோ இன்னொரு பொண்ணு இப்போ சப்போர்ட்டுக்கு ஜோதின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா, பட்டாசுனால என்ன ஆகுது, ஜஸ்ட் ஏர் அண்ட் சவுண்ட் பொல்யூஷன் தான் நடக்குது. அதுக்கப்புறம் ரோடு ஃபுல்லா வந்து அந்த பட்டாசு வெடிச்சா அந்த குப்பையெல்லாம் இருக்கும்ல, கார்பேஜ் தான் ஃபுல்லா இருக்கு, குப்பையா தான் இருக்குது, அதான் நடக்குது அப்படின்ட்டு ஜோதி சொல்றா. तो यही तय रहा, आलोक ने घोषण की. कल हम सभी अपने अपने पैसे लाएंगे और चिन्नम्मा को देंगे. ஸோ கடைசியா ஃபைனல் டெசிஷன் இதான் முடிவு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றான் ஆலோக். நாளைக்கு நம்ம எல்லாரும் வந்து அவங்கவுங்க காசு கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் சின்னம்மாக்கு நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றான் ஆலோக் எல்லார்கிட்டையும். ஸோ ஃபைனல் டெசிஷன் இஸ் திஸ். சபி சஹமத் தே தீபக் கோ சோடுகர், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எக்ஸப்ட் தீபக், அவனுக்கு தான் இஷ்டம் இல்லை கொடுக்கறதுக்கு. वह किसी भी तरह यह मानने को तैयार नहीं था कि बिना पटाखों के भी दिवाली मनाना संभव है. ஸோ தீபக்கு மட்டும் வந்து he is not at all able to accept, அவனுக்கு வந்து ஒத்துக்கவே மனசே இல்லை, இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். இந்த மாதிரி தீபாவளி வந்து
கிராக்கர்ஸ் இல்லாமையும் we can celebrate Diwali, it is possible to celebrate Diwali without crackers ன்னு அவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை. अगले दिन शाम को जब चिन्नम्मा पार्क से गुजरते हुए अपने घर जा रही थी तभी बच्चों ने उसे बुलाया. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து சின்னம்மா பார்க் வழியா வந்து தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த பார்க்கை பாஸ் பண்ணி தான் அவங்க போகணும். ஸோ போயிட்டு இருக்கும் போது தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்போ எல்லா குழந்தைங்களும் அவங்கள கூப்பிட்டாங்க சின்னம்மாவை. ரோஷன் உஸ்கே பாஸ் கயா और अपने इकट्ठे किए हुए पैसे उसे सौंप दिए. ரோஷன் அந்த பையன் ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல குழந்தைங்கலாம், அதில் ரோஷன்ற பையன் மட்டும் இவங்க சின்னம்மா கிட்ட போயிட்டு எல்லாரும் கலெக்ட் பண்ண காசு வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணான். पहले तो चिन्नम्मा ने रुपये लेने से मना कर दिया. ஃபர்ஸ்ட் வந்து சின்னம்மா வந்து அந்த குழந்தைங்க எல்லாம் கொடுக்குற காசை வந்து வாங்கிக்கிற மறுத்துட்டாங்க. she refused to accept the money. फिर बहुत जोर देने पर उसने वे पैसे ले लिए. ஆனா மற்ற எல்லா குழந்தைங்களும் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணதுனால வாங்கிக்கிட்டாங்க சின்னம்மா காசு. इधर उधर की गतिविधियों में अगले कुछ दिन तेजी से बीत गए. ஸோ அங்கங்க சில ஆக்டிவிட்டீஸ்னால கொஞ்ச நாள் அப்படியே வந்து ஃபியூ டேஸ் பாஸ்ட் அவே. सभी दिवाली की तैयारी में व्यस्त थे. எல்லாரும் வந்து தீபாவளி ப்ரிப்பரேஷனுக்கானால ரொம்ப பிஸியா இருந்தாங்க. मकानों की सफाई हो रही थी, मिठाइयां बन रही थी, रंगोली सज रही थी और फिर दिवाली आ गई. ஸோ எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ற ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ரங்கோலி கோலம்லாம் போட்டு டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தீபாவளி தான் வந்துருச்சு. दिवाली की रात को उस मोहल्ले के सभी परिवार पार्क में मिलजुल कर दिवाली मनाने के लिए इकट्ठे हुए. ஸோ திவாலி நைட் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள எல்லா ஃபேமிலிஸும் பார்க்ல சேர்ந்து திவாலியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒன்று கூடி இருந்தாங்க. बच्चों ने चिन्नम्मा के लिए जो किया था उसको सराहते हुए उन सभी के माता पिता ने एक समारोह आयोजित किया था. ஸோ குழந்தைங்கள்லாம் சின்னம்மாக்காக என்ன செஞ்சாங்களோ இந்த மாதிரி காசெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்கல்ல எல்லாரும் கலெக்ட் பண்ணி, அதை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. उसमें जादू का कार्यक्रम होना था जिसके लिए बच्चे खास तौर से उत्सुक दिखाई दे रहे थे. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் பிளான் பண்ண ஃபங்க்ஷன்ல ஒரு மேஜிக் ப்ரோக்ராமும் நடக்கிறது. அந்த மெஜிஷியன் வந்து பெர்ஃபார்ம் பண்றதும் இருக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால குழந்தைங்க எல்லாரும் வந்து ரொம்ப கியூரியஸா தென்பட்டாங்க. அவங்களுக்கு மேஜிக் பார்க்கறதுல ஆர்வமா இருந்தாங்க. जब वे लोग जादू के कार्यक्रम के शुरू होने की प्रतीक्षा कर रहे थे तभी अचानक ज्योति बोल उठी, देखो चिन्नम्मा अपनी बेटी को लाई है. அந்த குழந்தைங்க எல்லாம் மேஜிக் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஜோதி சொல்றா, ஜோதின்னு ஒரு பொண்ணு அந்த குழந்தைங்கள்ல அந்த பொண்ணு சொல்றா, பாருங்க பாருங்க எல்லாரும் சின்னம்மா வந்து தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்றா. बच्चे उसके चारों तरफ एकत्रित हो गए. अब यह कैसी है? எல்லா குழந்தைங்களும் சின்னம்மாவோட பொண்ணை பார்த்துட்டு அவங்கள சுத்தி இருந்துக்கிட்டாங்க. எல்லாரும் கூட்டிட்டு கேக்குறாங்க, இப்ப இவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. अब पहले से काफी ठीक है, चिन्नम्मा ने मुस्कुराते हुए जवाब दिया. இப்ப வந்து முதல்ல இருந்தது இப்ப நல்லாவே இருக்கா அப்படின்ட்டு சின்னம்மா வந்து சிரிச்சுட்டே ஆன்சர் பண்றாங்க, பதில் சொல்றாங்க. सभी को आश्चर्यचकित करते हुए अचानक दीपक उस बच्ची के पास आया और उसे प्यारी सी एक नई गुड़िया थमा दी. எல்லாரும் ஆச்சரியம் படும் விதமா திடீர்னு தீபக் அந்த பையன் இருக்கான்ல, இந்த எல்லாரும் மணி கலெக்ட் பண்ணும் போது தீபக் மட்டும் காசு கொடுக்கல, அந்த பையன் வந்து திடீர்னு வந்து கிட்ட வரான் அந்த குழந்தைகிட்ட, சின்னம்மாவோட பொண்ணு கிட்ட வந்து ஒரு அழகான லவ்லி நியூ டால் வந்து கொடுக்குறான். தீபக் வந்து சின்னம்மாவோட பொண்ணுக்கு ஒரு புது பொம்மை வந்து கொடுக்குறான். ये क्या है दीपक? रोशन ने पूछा. हम तो समझ रहे थे कि तुम पटाखे जलाने में व्यस्त होगे.
இது என்ன தீபக் அப்படின்ட்டு ரோஷன் கேக்குறான். நாங்க என்ன நினைச்சோம்னா நீ வந்து பட்டாசு வெடிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். இது என்னது இது புது பொம்மை அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். मेरा विचार बदल गया, दीपक जेमते हुए बोला। अकेले अकेले पटाखे जलाने में कोई मजा नहीं है. நான் நினைச்சது மாறிடுச்சு, நான் வந்து மாறிட்டேன். தனியா வந்து கிராக்கர்ஸ் பர்ன் பண்றதுல வந்து என்ன சந்தோஷமே இல்லை. there is no fun in burning crackers alone அப்படின்ட்டு தீபக் வந்து சொல்றான். उस रात यह तय कर पाना मुश्किल था कि सबसे ज्यादा चमक कहाँ है, चिन्नम्मा के चेहरे पर, बच्चों के खिले चेहरों पर, या उनके माता पिता की गर्वयुक्त आंखों में. அன்னைக்கு ராத்திரி வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் இன் யார்கிட்ட வந்து ரொம்ப ஷைன் ஒளி வந்து நிறைய வீசுது அப்படிங்கிறது. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். யார் சின்னம்மா முகத்துல இருக்கிற ஃபேஸ்ல இருக்கிற சந்தோஷமா, இல்லைன்னா குழந்தைங்க வந்து முகத்துல உள்ள அந்த சந்தோஷமா, இல்லைன்னா அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா கர்வமான ப்ரௌட் ஐஸ்ல அந்த இவ்வளவு நல்ல செயல் செஞ்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்களோட அம்மா அப்பாவோட கண்ணில் வந்து நல்ல ப்ரௌடு ஃபீலிங், அதுல கிடைக்கிற அந்த ஒளியா ஷைனா. ஸோ எது வந்து ஒளி ஜாஸ்தி அப்படி வெளிச்சம் ஜாஸ்தி விச் இஸ் சோ ஷைனிங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம்தான். ஏக் பாத் तय थी कि उस दिवाली की रात समूची दिल्ली में इस मोहल्ले से ज्यादा रोशनी किसी और मोहल्ले में नहीं थी. ஆனா ஒன் இஸ் சோ ஷுவர், ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா ஷுவர், என்னன்னா திவாலி ராத்திரிக்கு அந்த திவாலி நைட்டு இந்த ஃபுல் டில்லிலேயே இந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறதுலே வந்து மோர் லைட். இந்த ஸ்ட்ரீட் இவங்க இருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிற ஸ்ட்ரீட்ல தான் மோர் நிறைய வெளிச்சமா தேன் எனி அதர் ஸ்ட்ரீட் இன் த ஹோல் டெல்லி. ஏன்னா நிஜமான வெளிச்சம் வந்து கிராக்கர்ஸ்னால உள்ள வெளிச்சம் இல்லை, அவங்க பண்ண நல்ல செயல்னால அவங்க ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப வந்து வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். सारांश, समरी ऑफ द लेसन. चिन्नम्मा मोहल्ले के कई घरों में काम करती थी. சின்னம்மாங்கிற சர்வன்ட் மெய்டு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற நிறைய வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. पटाखों के कारखाने में आग लगने से चिन्नम्मा की बेटी का हाथ जल गया. ஸோ இந்த கிராக்கர்ஸ் ஃபேக்டரியில திடீர்னு தீ பிடிச்சதன் காரணமா சின்னம்மாவோட பொண்ணுக்கு கையில அடிபட்டுருச்சு, அது பேர்ன் ஆயிடுச்சு. आलोक के घर में जब वो उसकी माँ को रो रो कर अपनी व्यथा सुना रही थी, तब आलोक का दिल भी पसीज उठा. ஆலோக்கோட வீட்டில் வந்து சின்னம்மா வந்து ஆலோக்கோட அம்மா கிட்ட அழுதுகிட்டே வந்து தன் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தன்னோட துயரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆலோக்கோட மனசெல்லாம் உடஞ்சிருச்சு. உஸ்னே திவாலி पर पटाखे खरीदने के लिए जमा किए गए अपने पैसे சின்னம்மா को दे दिए. உடனே திவாலிக்காக தான் வந்து வச்சிருந்த சேவ் பண்ணி வச்சிருந்த காசை வந்து ஆலோக் வந்து சின்னம்மா கிட்ட கொடுத்துட்டான். इसके बाद उसने अपने दोस्तों को भी चिन्नम्मा की सहायता के लिए प्रेरित किया. அதுக்கப்புறம் அவன் வந்து ஆலோக் வந்து என்ன பண்ணான், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சின்னம்மாக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இன்ஸ்பயர் பண்ணான். सभी बच्चों ने अपने पटाखों के लिए जमा किए गए पैसे इकट्ठे कर चिन्नम्मा को दिए. ஸோ எல்லா குழந்தைங்களுமே தான் வந்து கிராக்கர்ஸ்க்காக பட்டாஸ்க்காக வச்சு சேவ் பண்ணி வச்சிருந்த காசை வந்து கலெக்ட் பண்ணி சின்னம்மாக்கு கொடுத்தாங்க. சின்னம்மா கி பேட்டி கா இலாஜ் பி ஹோ கயா. ஸோ வந்து சின்னம்மாவோட பொண்ணு அந்த கையில் அடிபட்டுருச்சுல்ல பட்டாசு வெடிச்சதுனால, ஸோ பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துருச்சு. इस प्रकार बच्चों ने एक निराली दिवाली मनाई. So like this the children celebrated a unique different ஆன ஒரு திவாலியை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. पाठ संदेश, मैसेज गिवन बाय द लेसन. हमें सदा असहाय जीवों के प्रति संवेदनशील होना चाहिए. நம்ம எப்பவுமே ஹெல்ப்லெஸ் நீடி பீப்புளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்பவுமே நம்ம. अनमोल वचन, केवल वचन से नहीं कर्मों से भी दया का भाव दिखाई दे.
ஐசே ஹம் இன்சான் பனே. எல்லாரும் வார்த்தைகளால மட்டும் கருணை, நம்ம வந்து ரொம்ப கைண்டுன்னு இல்லாம நம்ம செயல்களாலும் by our deeds also we should show kindness to others. Like this we become human. இப்படிதான் நம்ம மனுஷனா இருக்க முடியும் நம்மளால. Thank you.